அடித்தட்டு மக்களுக்கு வேலை செய்திருக்கின்றோம், ஏழை தாய்மார்களுக்கு வேலை செய்திருக்கின்றோம். வீடு இல்லையா, கழிப்பறை இல்லையா, கேஸ் அடுப்பு இல்லையா, விவசாய நண்பர்களுக்கு கௌரவ நிதி கொடுக்கணுமா, அனைத்து இடத்திலும் கூட மோடி அவர்களுடைய ஆட்சி வீடு தேடி வந்து மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். இன்னொரு பக்கம் பாருங்க ஐயா, நம்முடைய நாட்டை ஒரு வலிமையான நாடாக மாற்றி இருக்கின்றோம். அது சைனாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், யார் இருந்தாலும் கூட நம்முடைய நாடு இன்னைக்கு ஒரு வலிமையான நாடு. ஐயா, மூன்றாவது கலாச்சார அடிப்படையிலே இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கு. எந்த கலாச்சாரத்தை எல்லாம் நாம் தொலைத்துக் கொண்டிருந்தோமோ ஆங்கிலேயர்கள் காலத்துல, முகலாயர்கள் காலத்துல, அந்த கலாச்சாரம் அனைத்தையும் நாம் மீட்டெடுக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஐயா, இந்த ராமர் கோவில் ஒரு உதாரணம். 1528 இடிக்கப்பட்ட கோவில், 1528 இடிக்கப்பட்ட கோயிலுங்க ஐயா. ராமர் கோவிலை எப்படி நாம் கட்டினோம் என்பது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஒரு ஜனநாயக நாட்டில எப்படி ஒரு அரசு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நாம் எப்படி ராமர் கோவில் கட்டினோமோ அது ஒரு உதாரணம் ஐயா. ஐயா, 2014 நம்ம கிட்ட தனி பெரும்பான்மை இருந்துச்சு. 283 எம்பிக்கள் தனி பெரும்பான்மை. ராமர் இருக்காரு பாருங்க முன்னாடி, தனி பெரும்பான்மை நம்ம கிட்ட இருந்தது. நாம் பாராளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ராமர் கோவிலை கட்டி இருக்கலாம், நிறைய நண்பர்கள் எதிர்பார்த்தார்கள். மோடி அதை செய்யலைங்க ஐயா. 2019 நம்ம கிட்ட தனி பெரும்பான்மை இருந்துச்சு, 303 எம்பிக்கள் இருந்தார். பாராளுமன்றத்திலே சட்டத்தை கொண்டு வந்து ராமர் கோவிலை கட்டி இருக்கலாம், மோடி அவர்கள் செய்யவில்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லா மக்களையும் உள்ளடக்கி எல்லா மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்று நீதிமன்றத்தில் 1880 இருந்து ஆங்கிலேயர் காலத்திலிருந்து ராமர் கோவில் சம்பந்தப்பட்ட வழக்கு என்னவெல்லாம் இருக்கோ அதை எல்லாம் உச்ச நீதிமன்றத்திலே தீர்த்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை ராமர் அம்சமாக ஜனவரி 22ஆம் தேதி 2024 அவர் கோயில் எடுத்திருக்கிறார். இத இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் புரியறது இல்லை. ஒரு அரசியல்வாதி சொல்றாரு, ஏங்க கோயில் கட்டினா ஓட்டு போட்டுருவாங்களா? நானும் தான் கோயில் நிறைய கட்டுறேன். ஐயா, மக்கள் கோயில் கட்டுவதற்கு ஓட்டு போடுவார்கள் என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் குழந்தை ராமருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோவிலை மீட்டெடுத்து கொடுத்ததற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நிச்சயமாக ஆதரவு கொடுப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த ராமர் கோவிலை கட்டுவதற்கு நாம் பூமி பூஜை போட்ட பொழுது முதல் அழைப்பையே அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரருக்கு தான் முதல் அழைப்பையே நம்ம கொடுத்தோம். இந்த விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்தோம். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கம்பீரமாக நம்ம குழந்தை ராமர் அவர் கோயில் கட்டி இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கான மசூதி கட்டப்படுகின்ற வேலையும் கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு படி நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா, இது ஒரு சாட்சி. ஏன்னா மோடி ஐயா சொல்லியிருக்கிறாங்க, சப்கா சாத் அப்படின்னு இருக்காங்க. எல்லாரையும் இணைத்து, யாரையும் விட்டு விடாமல் எல்லோரையும் இணைத்து ஆட்சி நடத்துவோம் அப்படிங்கிறாங்க. அதனால்தான் நம்முடைய ஜனாதிபதி இன்னைக்கு இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அம்மா அவர்கள் பழங்குடி இனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முதல் ஜனாதிபதி. யோசிச்சு பாருங்க, இத்தனை நாள் ஆட்சியில் இருந்தாங்க, இத்தனை பேர் வாய்க்கிலேயே சமூக நீதி பேசினாங்க இல்லைங்களா ஐயா? திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை முறை காங்கிரஸ் ஆட்சியில டெல்லியில் அமர்ந்திருந்தாங்க, வாய்க்கிலேயே சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி தான். ஆனா உண்மையான சமூக நீதி என்னங்க? ஒரு பழங்குடி இனத்தினுடைய சகோதரி அவர்களுக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகனாக அமர்த்து அழகு பார்ப்பது உண்மையான சமூக நீதி. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை செய்திருக்கிறார். ஐயா, உண்மையான சமூக நீதி என்னங்க ஐயா? சும்மா அந்த டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு பணம் வச்சவங்களுக்கு பத்மா விருது கொடுக்கறதா உண்மையான சமூக நீதிங்களா? பத்மா விருதெல்லாம் பேப்பர்ல படிக்கிறீங்களா ஐயா? பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா, இதெல்லாம் பேப்பர்ல படிக்கிறீங்க. இன்னைக்கு நம்முடைய மோடி ஐயா வந்த பிறகு பத்மா விருதுகள் எப்படி மாறி இருக்குதுங்க ஐயா? சாதாரண மக்களை, அடித்தட்டு மக்களை அவருடைய இல்லம் தேடி சென்று அவர்களுக்கான இந்த உச்சபட்ச கௌரவம் இந்திய பேரரசு ஒரு பத்மா விருது கொடுத்து கவனிக்கிறான். பத்மா விருது கிடைத்த பிறகுதான் நமக்கே தெரியுது, ஓ நம்ம மாநிலத்தில் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களா, இப்படிப்பட்ட எளிமையானவர்கள் நம்முடைய மாநிலத்தில் இருக்கிறாங்களா. மோடி அவர்களை பொறுத்தவரை அரசியலை தலைகீழாக மாற்றிவிட்டார். ஏழை மக்களை நோக்கி இந்த அரசியல் வந்து கொண்டிருக்கிறது. குடும்ப அரசியல் இருந்து வெகு தூரம் மோடி அவருடைய அரசியல் சென்று கொண்டிருக்கிறது. சாதாரண மக்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திட்டங்களாக இருக்கட்டும், நம்முடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், மோடி ஐயாவுடைய ஆட்சியாக இருக்கட்டும், சாதாரண மனிதர்களை, சாமானியர்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்குது ஐயா. இன்னைக்கு மோடி அவர்களை எதிர்த்து வேற யாராவது பிரதம மந்திரி வேட்பாளர் இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா?
இல்ல நான் கேட்கிறேன், இந்த மக்களை கேட்கிறேன், குறிப்பாக நம்முடைய வந்தவாசி மக்களை கேட்கிறேன், அறிவார்ந்த மக்கள். இன்னைக்கு மோடி அவர்களை எதிர்த்து இந்தியாவிலே பிரதம மந்திரி வேட்பாளர் யாராச்சும் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா ஐயா? அந்த இருக்கைக்கு தகுதியான நபர் வேற யாராச்சும் இருக்காங்களா? நான் சில பேர் சொல்றேன், கரெக்டா இருக்கா நீங்க பாருங்க ஐயா. இந்த கிளி ஜோசியத்துல சீட்டு கேட்போம் ஐயா, நீங்க கிளியில கேட்கிற மாதிரி கேட்போம். நம்முடைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் நீங்க சொல்லுங்க. சரி, மோடி அவர்களை வேண்டான்னு மு.க. ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க. எங்களுக்கு மோடி ஐயா வேண்டாம், எங்களுக்கு வேற பிரதமர் வேற. மு.க. ஸ்டாலின் ஐயா ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க, எனக்கு இந்தி கூட்டணி அதனுடைய பெயர். அந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேர் சொல்றேன், நீங்க பொருத்தமா இருப்பாங்களா நீங்களே சொல்லுங்க. ஃபரூக் அப்துல்லா அவருடைய மகன் ஒமர் அப்துல்லா, யாருன்னே தெரியாதுங்க அப்படின்ட்டீங்க, ரைட், ஓகே. அடுத்தது உத்தவ் தாக்கரே பெரியவர் ஐயா அவருடைய மகன். அவர் மகாராஷ்டிரா விட்டு வெளியே வந்ததே இல்லை, நாம யாரும் பார்த்ததே இல்லை, அவரு வேண்டாம். எங்கய்யா லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் தேஜஸ்வி யாதவ், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால். சரி வேண்டாங்க ஐயா, உங்களை விட எனக்கு வேண்டாம். ஸ்டாலின் ஐயா, ஸ்டாலின் ஐயா பேரை சொன்னோன்னே எல்லாம் தலை தெறிக்க ஓடுறாங்க. அண்ணன் ஏன்னா இப்படி மைக் இருக்குன்னு நீங்க யாரோ பேரை சொல்லி ஸ்டாலின் ஐயா பேரை சேர்த்து விடுறீங்க. ஐயா, தகுதி இருப்பவர்கள் யாரும் இல்லை. தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்த முறை ஆரணி பாராளுமன்ற தொகுதி, இந்த காங்கிரஸ்காரங்க ஒரு விசித்திரமான நண்பர்கள். தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண உடனே தான் ரோட்டுக்கு வருவாங்க. அது திமுகவுடைய ஒரு அமைச்சர் சொல்றாரு, ஏங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி நடத்துறதே எலெக்ஷன்ல சீட்டு கேட்கறதுக்காகத்தான். ஏதாவது மக்கள் பிரச்சனைனா பேசுறீங்களா? மக்களுக்காக எங்கேயாச்சும் வர்றீங்களா? நான் கேட்கிறேன். சென்னையில வெள்ளம் வந்தது, காங்கிரஸ்காரங்க யாராச்சும் பார்த்தோமா? நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த எம்பி ஒருத்தர் சொல்றார், அதானி அவர்களை எப்படி ராமர் கோவிலை திறக்க விடலாம்? அதானி அவர்கள் கோயிலுக்கு போனது தப்பு தானே, இதை வன்மையா கண்டிக்கிறேன். எங்க அதானிக்கும் ராமர் கோயிலுக்கு என்னங்க சம்பந்தம்? அவர் உள்ளூர்ல ஒரு குலதெய்வ கோயிலுக்கே பூஜை பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாதி நேரம் கழிச்சு தான் சொன்னாங்க, இல்லைங்க மாத்தி சொல்லிட்டேன் மோடி அப்படிங்கிறார். சோ யார் கோயிலுக்கு போனாங்க, யார் பிராணை பிரதிஷ்டை செய்தாங்கன்னே தெரியாத ஒரு எம்பி இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி பேசுறாங்க. இதாங்க ஐயா காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை. இன்னைக்கு தமிழகத்திலே சீட்டு கேட்பதற்காக ஒரு கட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் கட்சி. உங்க எம்பி யாராச்சும் பாத்துக்கீங்களா? காங்கிரஸ் எம்பியா மறுபடியும் வருவாங்க. இன்னைக்கு எப்படி நாங்க காங்கிரஸ் கட்சி எவ்வளவு சூப்பரா இருக்குன்னா, கரூர் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி கூட்டம் போட்டு ஜோதிமணி அவங்களுக்கு சீட்டு கொடுக்காதீங்க, திமுகவுக்கு கொடுங்க. சிவகங்கையில காங்கிரஸ் கட்சி கூட்டம் போட்டு கார்த்திக் சிதம்பரத்துக்கு கொடுக்காதீங்க, இன்னொருத்தருக்கு கொடுங்க. இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் உலகத்தில் பார்த்துருக்கீங்களா ஐயா? ஐயா, ஒரு கட்சியில தொண்டர்களை விட தலைவர்கள் அதிகமாக இருந்தால் அந்த பிரச்சனை எப்பவுமே இருக்கும். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான பிரச்சனையை தலைவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள், தொண்டர்கள் எல்லாம் கிளம்பி வெளியே போயிட்டான். இன்னைக்கு தொடர்ந்து கடந்த 2-3 நாட்களாக பார்க்கின்றோம், காங்கிரஸ் கட்சியே கூட்டம் போட்டு எங்க எம்பி சீட் கொடுக்காதீங்க, அவர்களே வெறுத்து போய்விட்டார்கள். காங்கிரஸ் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி இல்லை என்பதை காங்கிரசினுடைய தொண்டர்களே முழுமையாக உணர்ந்திருக்கின்றார். முழுமையா. சகோதர சகோதரர், உங்க எம்பி அப்படித்தான். ஆரணி பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பியும் போன எலெக்ஷனுக்கு வந்தாரு, இந்த எலெக்ஷனுக்கு வருவார். அதனால் சகோதர சகோதரே, உங்களுக்காக தினமும் உழைக்கக்கூடிய கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி. உங்களுக்காக தினமும் வேலை செய்யக்கூடிய பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு வந்தவாசி நீங்க ஆரணி பாராளுமன்ற தொகுதியை நம்முடைய பாரத பிரதமர் கை நீட்டி காட்டுகின்ற ஆளுகிட்ட நீங்க கொடுங்க ஐயா, உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல். இந்த சரித்திர புகழ்மிழந்த வந்தவாசிக்கு நாம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. வந்தவாசி கோட்டை இருக்கு, அதை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக நம்மால் மாற்ற முடியும். உங்களுடைய கோடை பாய் புவிசார் குறியீடு வேணும், வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாங்க ஐயா. விவசாயத்தை அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கு மத்திய அரசோடு ஒத்து போகின்ற மத்திய அரசினுடைய சார்பாக இருக்கக்கூடிய எம்பிகள். வணிகர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். வளர்கின்ற நாடு. 7% மேலே நம்முடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கு.
அடுத்த 5 ஆண்டுகள் இன்னும் வேகமாக வளரப் போகின்றோம். நம்முடைய ஆட்சியால் மட்டும்தாங்க ஐயா முடியும். இன்னைக்கு நீங்க மேல மோடி வரணும், தமிழ்நாட்டில் மோடி வரக்கூடாதுன்னு சில பேர் இங்க இருக்கிறான். அது நடக்காதுங்க ஐயா. இந்த கூட்டத்தில் இல்லைங்க ஐயா, திமுக இருக்கிறான். அது நடக்காதுங்க ஐயா. நாம மோடி அவர்களுக்கு ஓட்டு போட்டா தான் 400 எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் வருவார். அதனால் எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த சித்தாந்தத்தில் இருந்தாலும் 2024 பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான தேர்தல், இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்கான தேர்தல், ஏழை சமுதாயத்தை முன்னேற்ற பாதையிலே செல்லக்கூடிய தேர்தல். அதனால் நீங்க யாராக இருந்தாலும் இந்த தேர்தலில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெற்றி வேட்பாளர், தொடர்ந்து பாரத பிரதமராக இருக்கக்கூடிய தகுதி படைத்த ஒரே ஒரு நபர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். நிச்சயமாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான கோரிக்கை உங்களுக்கு வைக்கின்றேன் சகோதர சகோதரிகள். தூத்துக்குடியிலே விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க ஐயா. எதுக்கு போராட்டம் பண்றாங்கன்னா, 2022, 23, 2023, 24 இந்த காலகட்டத்தில் பயிர் காப்பீடு தொகை என்ன கொடுக்கல. நான் மத்திய அரசு அதிகாரிகள்கிட்ட செக் பண்ணேன். ஐயா, தூத்துக்குடியில பயிர் காப்பீடு திட்டத்திற்கான தொகை வரவில்லை என்று விவசாயிகள் போராட்டம் செய்கின்றார்களே, அது எங்கே போச்சு? மத்திய அரசு அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள், இல்லைங்க ஐயா, 2022, 23 ஆண்டுக்கான பயிர் காப்பீட்டு தொகை 663 கோடி ரூபாய் நாங்க மாநில அரசு ஒப்படைச்சிட்டோம். நம்ம பிரச்சனை என்னங்க ஐயா, எல்லா திட்டங்களும் நம்மளுது, எல்லா பணமும் நம்மளுது. ஆனா மாநில அரசு தான் செயல்படுத்தக்கூடியதா நம்ம வச்சிருக்கோம். நம்முடைய ஜனநாயகம் அப்படிப்பட்ட ஜனநாயகம். மாநில அரசு 663 கோடி ரூபாய் மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கியும் கூட பயிர் காப்பீட்டு தொகையை விவசாய பெருமக்களுக்கு ஓராண்டாக கொடுக்காம இருப்பதனால விவசாய பெருமக்கள் ரோட்ல இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் ஐயா. ஏதோ மத்திய அரசு செய்யக்கூடிய பணிகளை தடுப்பது, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்காமல் நிறுத்துவது, அல்லது மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு இவர்களாகவே அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள், அன்பழகன் அவர்கள் இந்த பேரையே மாத்தி மாத்தி வைக்கிறது. இந்த 3ஐ தவிர 32 மாதத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை எதுவுமே இல்லைங்க. அதனால் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன்னேற்றத்திற்காக, ஏழை மக்களுடைய மேம்பாட்டிற்காக, குறிப்பாக இந்தியாவுடைய வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டி நீங்கள் அனைவரும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களித்து அவருடைய கரத்தை வழிப்படுத்தி தமிழகத்திலிருந்து 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வந்தவாசி மக்களுக்கு நான் தெரிவித்து, அதே நேரத்தில் மிகப்பெரிய எழுச்சி யாத்திரையாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய பெட்டிஷன் இன்னைக்கு நீங்க கொடுத்த நிறைய பெட்டிஷன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏபிஆர் என்கின்ற ஒரு நிறுவனம், குறிப்பாக மக்கள்கிட்ட அதிகமாக நாங்கள் உங்களுக்கு வட்டி தருகின்றோம், அதிக பணத்தை திருப்பி தருகின்றோம் என்று சொல்லி உங்களுடைய பணத்தை நிறைய சுருட்டி இருக்கின்றார். இதுல இடையில அப்பாவி பொதுமக்கள் ஏஜென்ட்டாக பணியாற்றி மக்களிலிருந்து பணத்தை வாங்கி மேல கொடுத்தாங்க, அவங்களும் இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. காவல்துறையும் கூட வழக்கு பதிவு செய்து இதற்கான முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 100 பெட்டிஷன் கொடுத்துக்கிறீங்கம்மா. சென்னைக்கு இன்னும் ஒரு 3 நாட்களிலே சென்னைக்கு செல்ல இருக்கின்றேன். சென்றவுடன் நம்முடைய தமிழகத்தினுடைய டிஜிபி அவர்களை நேரிலே சந்தித்து உங்கள் சார்பாக நானே ஒரு மனுவை எழுதி வேகமாக விரைந்து முடித்து இந்த ஏபிஆர் நிறுவனம் யார், இவருடைய சொத்துக்கள் என்ன, அந்த சொத்துக்கள் எங்கே இருக்கிறது, அதை வேகமாக பறிமுதல் செய்து நீதிமன்றத்தின் மூலமாக முதலீடு செய்யப்பட்ட உங்களுடைய பணம் திரும்பி வர வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நாங்கள் போராடுகின்றோம் என்கின்ற வாக்குறுதியும் வந்தவாசியில உங்களுக்கு தெரிவித்து விட்டு செல்கின்றேன். அதே நேரத்தில் ஒரு நிறுவனம் மட்டும் இல்லைங்கய்யா, தமிழ்நாடு முழுவதுமே எல்லா இடத்துலயும் இதே மாதிரி ஒரு நிறுவனம் கிளம்பி இருக்கிறாங்க. இந்த ஒரு நிறுவனம் மட்டுமல்ல, சில பெட்டிஷன் கொடுத்திருக்கிறீங்க. அதிகமா ஏபிஆர் நிறுவனத்தை பத்தி வந்திருக்கு. விஆர் நிறுவனம், விஆர்எஸ் நிறுவனம், ஏன்னா ஏபிஆர் சில பேர் டைப் அடிச்சு கொடுத்திருக்கிறீங்க, விஆர்எஸ் சில பேர் டைப் அடிச்சு கொடுத்திருக்கிறீங்க. ரெண்டு வேற வேற கம்பெனி ரெண்டு இருக்கு. அதனால உங்கள் இருவருக்கும் உத்தரவாதம் கொடுத்து விட்டு உங்களுடைய மனுக்களை வேகமாக அதற்கான தீர்வு கொடுக்கக்கூடிய பணியில பாரதிய ஜனதா கட்சி இறங்கும் என்கின்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு அளித்துவிட்டு இந்த யாத்திரை மிகச் சிறப்பாக நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணன் ஏழுமலை அவர்கள் மிகச் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். அவருக்கு நன்றிகளை தெரிவித்து மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர், இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர், வெள்ளூருடைய முன்னாள் மேயர் சகோதரி கார்த்தியாயன் அவருடைய உழைப்புக்கு நன்றியை தெரிவித்து நம்மோடு நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர்
அன்பு சகோதரர் அஸ்வத்தாமன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக யாத்திரை நம்மோடு பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்து, முன்னாள் மாவட்ட தலைவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அண்ணன் ஜீவானந்தம் அவர்கள், அண்ணன் வெங்கடேசம் அவர்களுக்கு அவருடைய கடுமையான உழைப்புக்கு நன்றி பாராட்டி, நம்முடைய மூத்த தலைவர்கள் மாவட்டத்தினுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் பாஸ்கரன் அவர்கள், மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துசாமி அவர்கள், துணைத் தலைவர் இளநரசன் அவர்கள், மாவட்ட செயலாளர் குருலிங்கம் அவர்கள், ராஜா மான்சிங் அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர் செல்வேந்திரன் அவர்கள், மாவட்ட ஐடி பிரிவுடைய தலைவர் அன்பு தம்பி குணசேகரன் அவர்கள், மாவட்ட சிந்தனையாளர் பிரிவுடைய தலைவர் மணவாளன் அவர்கள், வந்தவாசி நகருடைய தலைவர் மிகச்சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய சுரேஷ் அவர்கள், தெல்லார் கிழக்கு மண்டல தலைவர் பாண்டரங்கன் அவர்கள், வந்தவாசி மேற்கு ஒன்றிய தலைவர் நவநிதி அவர்கள், நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள், திருமலைக்கண்ணன் அவர்கள், விஜயகுமார் அவர்கள், முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் துரை அவர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழரசி தேவதாஸ் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், நம்முடைய பத்திரிகை நண்பர்கள், இந்த அற்புதமான எழுச்சி மிகுந்த யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். இந்த முறை மாற்றத்திற்கான நம்முடைய வாக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆரணி பாராளுமன்ற தொகுதியை நீங்கள் வென்றெடுத்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.